ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தானமா கொடுத்து வாங்க. அப்படி இந்த ஒரே ஒரு விஷயத்த நீங்க தானமா கொடுக்கறது மூலியமா உங்க வாழ்க்கையில அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். முக்கியமா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்க வேண்டி இந்த ஒரு பொருளை தானமா கொடுக்கறது மூலியமா உங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள்னு அனைத்திற்குமே பாத்தீங்கன்னா இது தீர்வா இருக்கும். ஆஞ்சநேயரை வேண்டிட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, உங்களுக்கு துணையா அந்த ஆஞ்சநேயர் இருப்பார். முக்கியமா நீங்க ஆஞ்சநேயர் நினைச்சிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான் பாத்தீங்கன்னா கிட்ட போகிறது. அதனால எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயரை நினைத்து கொண்டு நீங்கள் இந்த ஒரே ஒரு விஷயத்த செஞ்சு வாங்க. அப்படி செய்யுறது மூலியமா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, அது எல்லாத்துக்கும் ஒரு சில தினங்கள்லயே பாத்தீங்கன்னா தீர்வு கிடைக்கும். ஆஞ்சநேயரை நினைச்சுக்கிட்டு நீங்க சொல்லும் பொழுது நீங்க நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஆஞ்சநேயரை நினைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நல்லது நடக்கும். முக்கியமா ஆஞ்சநேயருக்கு பிடித்த ஒரு விஷயத்த நீங்க அவருக்கு கொண்டு போய் தானமா கொடுக்கறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில அனைத்துமே பாத்தீங்கன்னா நல்லபடியா நடக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நினைச்சபடியான ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான ஒரு விஷயத்த தான் நீங்க போய் அதாவது தானமா கொடுத்து வர போறீங்க. அப்படி நீங்க செய்வது மூலியமாக பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது. ஆஞ்சநேயருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க பண்ணுங்க. அதுவும் தைரியமுடனும் நம்பிக்கையுடனும் பண்ணிட்டு வாங்க. அப்படி நீங்க பண்றது மூலியமா உங்க வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நீங்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா நடக்காதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். ஆஞ்சநேயருக்கு முதல்ல மிகவும் பிடித்த விஷயம் என்னன்னா துளசி. இந்த துளசியை பாத்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளை போயிட்டு துளசி ஒரு மாலையா செஞ்சு அதாவது நம்முடைய ஆஞ்சநேயருக்கு போத்துங்க. அப்படி செய்வது மூலியமா பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். இரண்டாவது விஷயம் மல்லிகை எண்ணெய். ஆஞ்சநேயருக்கு அடிப்படையாவே ஒரு வாசனை பிரியர். அதனால மல்லிகை எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அத அவருக்கு நெய்வேத்தியம் போல அல்லது குங்குமத்துல கலந்து அவருக்கு அபிஷேகம் செய்யுங்க. இது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் ஏற்படும். மூன்றாவது தேங்காய். தேங்காய் தண்ணீர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கலப்படம் இல்லாத ஒரு இயற்கையான அற்புதமான தண்ணீர். இந்த தேங்காய் தண்ணீரை ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்வதற்கு குங்குமத்தோட சேர்த்து செய்வதற்கு நீங்க செஞ்சு கொடுங்க. அதுல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். நான்காவது விஷயம் சிவப்பு துணி. ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு துணி, பிடிச்ச நிறம் கூட சொல்லலாம். அதாவது சிவப்பு நிறம் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சந்தனமும் சரி, குங்குமமும் சரி எப்பவுமே ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க சிவப்பு நிறமான ஒரு துணி உங்களால ஒரு சின்ன அளவு பெரிய அளவு எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துணி. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இனிப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, கொழுக்கட்டை அல்லது லட்டு, இதுல எதுனாலும் சரிங்க, அல்லது மலைக்கட்டி லட்டுன்னு சொல்லுவாங்க அது கூட சரிங்க, சுண்டல் இதனால சரிங்க. உங்களால எது முடியுமோ அதை நீங்க தானமா ஒரு முறை கொடுத்துவாங்க. அதாவது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று நீங்கள் எதை தானமா கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி நிறைய நபர்களுக்கு இருக்கும். ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா குங்குமத்தை கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. அதை எடுத்து துளசி, மல்லிகை எண்ணெய், தேங்காய், அதை எடுத்து சிவப்பு துணி, அடுத்தது ஏதாவது இனிப்புகள், இதுல நீங்க எதை வேண்டுமானாலும் போயிட்டு ஆஞ்சநேயருக்கு அதாவது பாத்தீங்கன்னா அன்பினால நீங்க தானமா கொடுக்கலாம். உங்களால குங்குமத்தை தானமா கொடுக்க முடியும்னா நீங்க தாராளமாக உங்க ஒரு டப்பால குங்குமத்தை எடுத்துட்டு கொண்டு போய் தானமா கொடுத்துவாங்க. அதை எடுத்து துளசியில நீங்க மாலை செஞ்சு கொடுக்க முடியும், அல்லது துளசி தீர்த்தத்தை செஞ்சு கொடுக்க முடியும்னா நீங்க அதை செஞ்சு கூட கொடுக்கலாம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது நம்முடைய ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வாசனை பிரியர். அவருக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகை எண்ணெய் அல்லது வாசனை திரவமாக இருக்கக்கூடிய ரொம்ப வாசனையா இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்கள்னாலும் சரிங்க, நீங்களே செஞ்சோ அல்லது முக்கியமா பார்த்தீங்கன்னா இது அனைத்துமே குங்குமத்தோடு சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா அபிஷேகம். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நீங்க போய் ஒரு பொருளை தானமா கொடுக்கறதோட அவருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய இந்த மல்லிகை எண்ணெயை குங்குமத்தோடு சேர்த்து நீங்க கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காவை பார்த்தீங்கன்னா நீங்க உடைக்கலாம், அல்லது தேங்காய் நீரை சேர்த்து அதுல குங்குமத்தை சேர்த்து உங்களை அதாவது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா செய்யலாம். ஆஞ்சநேயர் பாதத்துல பார்த்தீங்கன்னா இந்த குங்குமத்தையும் தேங்காய் எண்ணெயும் தேங்காவையும் தண்ணீரையும் பார்த்தீங்கன்னா ஊற்றும் பொழுது பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். முக்கியமா இந்த சிவப்பு நிற துணியில நீங்க சந்தனத்தை, சிவப்பு மலர்கள் போன்றவையெல்லாம் வைத்து நீங்க முக்கோண வடிவில் பார்த்தீங்கன்னா சிவப்பு துணியை ராமருடைய பெயரை எழுதி ஆஞ்சநேயருக்கு வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பார்த்தீங்கன்னா செல்வ குல
பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஏற்படும். அதாவது ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. அந்த சிவப்பு நிற துணியில சந்தனமும் சிவப்பு மலர்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா சூடி அதை முக்கோண வடிவில துணியில ராமருடைய பெயரை எழுதி, அதாவது பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவில ஏதாவது ஒரு ராமருடைய ராமான்னு கூட எழுதி அதை ஆஞ்சநேயனுக்கு நீங்க வழிபடும் பொழுது, அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு நீங்க அதை பாதத்துல வைக்கும் பொழுது பல மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமா செல்வம் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். பிள்ளையாருக்கு எப்படி கொழுக்கட்டை பிடிக்குமோ அதே போல ஆஞ்சநேயருக்கு லட்டு என்றால் பிடிக்கும். அதே மாதிரிதான் அதே போல சுண்டல் மலை பிடிக்கும். சுண்டலில் மலைக்கட்டி லட்டு அது வச்சு பார்த்தீங்கன்னா கொடுக்கும்பொழுது அதுவும் ரொம்ப பிடிக்கும். உங்களால எந்த ஒரு விஷயத்த செய்ய முடியுமோ அதை நீங்க செஞ்சு கொடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விஷயங்களுக்கும் ஏற்படுத்தி விடுங்க. அதாவது உங்க வாழ்க்கையில அனைத்து பிரச்சனைகளுக்கும் செல்வத்தாலான விஷயங்களுக்கும் மாற்றம் ஏற்பட்டு நீங்க தொட்டதெல்லாம் விலகி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். செல்வ கலாச்சாரம் உங்கள் வீட்டில் உண்டாகும். இதை எடுத்து அனைத்து கடவுளுக்கும் பிடித்த மந்திரம் என சில இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு சில மந்திரங்கள்லாம் கூறுவோம். அதே போல நம்முடைய ஆஞ்சநேயருக்கு பொறுத்தவரை ஒரு மந்திரம் இருக்கு. அந்த ராமரை வழிபடுவதற்கு பெரிய எளிய வழி இருக்கு. அந்த அவர் வாழ்க்கையில் பெருமையை நினைத்து ராமர் தூது சென்றதுதான் அதனை கூறி வழிபடுவதே அவருக்கு பிடித்தது. அதாவது பார்த்தீங்கன்னா ராமருக்கு தூதுவனாக சீத்தையை பார்க்க செல்லும் பொழுதே அனுமனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா அவருடைய குருவுக்கு பண்றதுக்கும் அவருடைய பகவானுக்கு பண்றதுக்கும் ரொம்ப அதிக அளவுல பார்த்தீங்கன்னா மனசுல ஆஞ்சநேயருக்கு அப்போ ரொம்ப மனசுல பக்தி இருந்துச்சு. பக்தியோட தான் அதை போய் செஞ்சுட்டு வந்தா. அதே மாதிரி நீங்க ஆஞ்சநேயர் நினைச்சுக்கிட்டு, ராமபவன் நினைச்சுக்கிட்டு, விஷ்ணுவை நினைச்சுக்கிட்டு, பெருமாளை நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லுங்க. இதை நீங்க சொல்லும் பொழுது பிரியிலுள்ள பார்த்தீங்கன்னா மாற்றம் ஏற்படும். முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லோகத்தை, அதாவது இந்த இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் வேற ஒண்ணும் இல்லைங்க. குங்குமம் அல்லது துளசி, தேங்காய், மல்லிகை எண்ணெய் அல்லது சிவப்பு நிற துணி அல்லது லட்டு, இந்த பொருட்களையில ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்க தானமா கொடுங்க. அதன் பிறகு தானமா கொடுத்துட்டு அந்த அந்த இடத்துலயே உட்காந்து ஆஞ்சநேயர் கோவிலே உட்காந்து இந்த மந்திரத்தை ஒரு 9 முறை சொல்லுங்க. உங்களால நிறைய நேரம் டைம் இருக்கு அப்படின்றவங்க 108 முறை கூட சொல்லலாம். அது வேற எந்த ஒரு மந்திரம் இல்லைங்க. ஓம் ராமதுவாய நமக, 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 ஓம் ராமதுவாய நமக. இதை மட்டும் நீங்க சொல்லிட்டு வாங்க. இதை சொல்றது மூலியமா நினைச்சபடியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு தானமா ஒரே ஒரு விஷயத்த கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு வாங்க. அப்படி நீங்க சொல்லிட்டு வர்றது மூலியமா பட்ட கஷ்டங்கள் அவமானங்களுக்கு எல்லாம் தீர்வாதான் இது இருக்க போதே தவிர மீண்டும் மீண்டும் கஷ்டத்தையும் அவமானத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில தெரிவித்தராது. அதனால நீங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த நம்பிக்கையோட செஞ்சு வரீங்களோ அந்த அளவுக்கு பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கும். நீங்கள் மட்டும் செய்யாமல் உங்கள் தொடர்பின் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள் என அனைவருக்கும் சொல்லலாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களா மனசுக்குள்ளேயே புழங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் தீர்வதற்கு நீங்க அவங்களை தேடி இந்த ஒரு விஷயங்களை போய் சொல்வது மூலியமா அவங்களுடைய வாழ்க்கையில பட்ட அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். நீங்க செய்யறது மூலியமா அவங்களுக்கும் செய்ய சொல்லுங்க. நல்லது அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி.